வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் தான் ஒன்று பார்க்க போகிறோம். இது 12th கெமிஸ்ட்ரி ஹாஃபலி 2023 எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹாஃபலியில் நம்ம ஒரு 95க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அடுத்தது ஆனுவலில் நீங்கள் கண்டிப்பாக 100/100 கெமிஸ்ட்ரியில் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹாஃபலியில் 95க்கு மேலே வாங்கலாம். இந்த சேனலில் நாங்கள் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் 6th 12th வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர்ஸ்லாம் போடுறோம். அப்புறம் கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக 10th 11th 12th 3 பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு 15 ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 15 ஒன் வேர்ட்ஸும் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. அதில் ஒரு 3 இல்லைனா ஒரு 4 ஒன் வேர்ட்ஸ் தான் இன்டீரியர் கொஷின்ஸ் கேட்பாங்க. மீதி எல்லாமே புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா புக் பேக் ஒன் வேர்ட்ஸும் நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரீ டெஸ்ட் கூட எழுதிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் வாங்கக்கூடிய அந்த 15 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக 12 or 13 ஒன் வேர்ட்ஸ் ரைட் ஆகிடும். அதனால் 15 மார்க்ஸுக்கு 13 ஒன் வேர்ட்ஸாவது நீங்கள் ரைட் ஆகி உங்களுக்கு அந்த 13 மார்க்ஸ் கிடச்சிடும். 2 ஒன் வேர்டு இல்லை 3 ஒன் வேர்டு தான் உங்களுக்கு புக் இன்டீரியர் ஒன் வேர்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் படிக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து தான் வரும். அதனால் அதுவும் வாங்கிடுவீங்க. அடுத்தது நீங்கள் 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16வது கொஷின் பாருங்கள், கனிமம் தாது வேறுபாடு கொடுத்துருக்காங்க. 17வது கொஷின் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது 19 பாருங்கள், 18 பி பிளாக் எலமெண்ட்ஸோடைய 2 கொடுத்துருக்குறாங்க. 19 அலகு கூடு திடநிலைமை லெசன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 20வது லெசன் பிஹெச் வரையறை கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு அயானிக் ஈக்லிபிரியம் முதல்ல தான் வந்திருக்குது. அடுத்து மின்வேதி வரிசை என்பது யாது, இது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசன். அடுத்தது ஃபீனால் ஜிங்க் தூளுடன் எவ்வாறு வினை புரியும். அடுத்த கொஷின் 23வது கொஷின் பாருங்கள், ஆல்டிகைடுக்கான சோதனை கேட்டிருக்காங்க. இதில் ஆல்டிகைடுக்கான சோதனையும் இருக்குது, அமிலத்திற்கான சோதனைலாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அதில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்பாங்க. அதனால் அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 3 மார்க் கொஷின்ஸு கேட்டிருக்கிறாங்க. அதுலேயுமே ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர்கானிக்லேருந்து தான் கேட்பாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 5 மார்க் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் லெசனில் நுரை மிதப்பு முறை தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எத்தில் போரேட் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து ஹாலஜன் இடைச்சேர்மங்கள், சங்கிலி தொடராக்கம் நிகழ்வதற்கான ஏதேனும் 2 நிபந்தனைகள். இது எப்பயும் கேட்காத கொஷின்ஸ் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. இது இன்டீரியர் கொஷின்ஸு. அடுத்து கண்ணாடி பாட்டில்களில் ஹெச்எஃப்ஐ சேமிக்க இயலாது ஏன். அடுத்தது பாருங்கள், வெர்னர் கொள்கை கருதுகோள்கள். இது செகண்ட் மிட் டேர்மில் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அயனி படிகங்கள் ஏன் கடினமாக உடையும் தன்மையுடனும் இருக்கிறது ஏன் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து ஃப்ரெங்கல் குறைபாடு, அடுத்து அரிகீனியஸ் சமன்பாடு, போலி முதல் வகை வினையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ஆஸ்பால்ட் நீர்த்தல் விதிக்கான சமன்பாடு வருவி, எரிபொருள் மின்கலம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. கன்னிசோரோ வினை, கேம்பர்க் வினை, குளுக்கோஸோடைய அமைப்பு இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.